நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேங்க. அந்த தம்பி தான் கேக்கல. உதவி செய்யறதுல அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது பவானி. ஆமாங்க. அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் திரும்ப வந்து நமக்காக இவ்வளவு செய்யறான்னா அது அவன் ரத்தத்திலேயே ஊர்ன குணம். அது அவனால மாத்திக்க முடியாது. எனக்கும் ராஜா மேல எந்த கோபமும் கிடையாது பவானி. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அப்படி சொல்றாங்களேன்றதுக்காக தான் நீங்க வராது, அஞ்சலியை பார்க்காதுன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா அன்னைக்கு நான் அப்படி சொன்ன விதத்தையும் சொன்னதையும் இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பவானி. அவனை சந்திச்சுட்டு இப்படி கஷ்டப்படுத்துறதை விட அவனை சந்திக்காமலேயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏங்க என்னங்க இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, உட்காருங்க உட்காருங்கம்மா. இந்தாங்க இந்த பால் குடிங்க. இல்ல ராஜா, எனக்கு வேண்டாம், பசி இல்ல. ஏன் பசிக்கலன்னு எனக்கு தெரியுமா. நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். விடுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு ஏத்த மாதிரியும் ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு மருமகளா யாருக்கு வரணும்னு கொடுத்து வச்சிருக்கோ அவதான் இங்க மருமகளா வருவா. என்னடா நான் பேசுற மாதிரியே பேசுற? நான் உங்க பிள்ளையாச்சே, வேற மாதிரியா பேசுவேன். இந்த பால் குடிங்கம்மா. உங்களுக்காக நானே காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, நீ எதுக்காக அடுப்பு பக்கம்லாம் போன? கையை கையை சொட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு நான் இன்னும் குழந்தைன்னே நினைப்பு, அதான். என்னைக்குமே நீ எனக்கு குழந்தைதான். சரிம்மா, இந்த பால் குடிங்க. என்ன ராஜா, சர்க்கரையை போடாம பாலை கொண்டு வந்திருக்க? ஐயோ, நான் சுகர் போட்டுமா, நான் அளவு தெரியலையா, அதான் கம்மியா போட்டிருப்பேன். நீங்க குடுங்கம்மா, நான் போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நான் அப்படியே குடிக்கிறேன். என் புள்ள முதல்ல எனக்காக போட்டது. சர்க்கரை இருந்தா என்ன இல்லனா என்ன? நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு தண்டனை எதுக்குமா? குடுங்கம்மா, நீ குடுங்களேன், நான் போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வரேன். உனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு தப்பு பண்ண பார்த்தேன்டா. நல்ல வேளை அப்பா இருந்து சரி பண்ணிட்டாரு. ராஜா, நான் ராஜாவோட மதர் பேசுறேன். யாருமா பேசுறது? அம்மாவா? ஹலோ, யார் பேசுறது? ஐயோ, கட் ஆயிடுச்சா இல்ல கட் பண்ணிட்டாளா? இந்த ராஜா, யாரோ அஞ்சுன்னு உனக்கு போன் பண்ணாங்க. யாருன்னு கேட்டேன், அந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டா. அஞ்சுனா வந்துச்சு? பின்ன வராமையா சொல்ற? ஆமா, நீ இவ்வளவு சந்தேகத்தோட கேக்குற? இல்ல, அவ சிம்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னா, அதான் எப்படி கால் பண்ணான்னு யோசிக்கிறேன். அதனாலதான் கட் ஆயிடுச்சோ என்னமோ. சரி, யார் அந்த அஞ்சு? அது உங்க கல்யாண நாளுக்கு புடவை எடுத்து கொடுத்தாலம்மா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவதாம்மா.
அந்த அஞ்சுவோட குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. மா போன்ல கேட்கறதுக்கு எல்லா வாய்ஸும் ஒரே மாதிரி தாமா இருக்கும். சரிம்மா, நீங்க பால் சாப்பிடுங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம்? அவளை கல்யாண நாள் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேட்க மறந்துட்டேனே. கட் பண்ணதால ராஜாவோட அம்மா பண்றாங்களா? ஒருவேளை ராஜாவே பண்ணா? அஞ்சலி, ராஜா, நீங்களே கால் பண்ணீங்க? உனக்கு வேற யாரு கால் பண்ணுவாங்க? அஞ்சலி கிட்ட பேசிட்டா. ஹலோ, எங்க இருக்கீங்க அஞ்சலி? நான் உங்களை பார்க்க வரட்டுமா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு மீட் பண்ணலாம். அங்கிள், அங்கிளால எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஓகே சொல்லிட்டாரு. அப்படியா? இவ்ளோ நடந்திருக்கா? சரி சரி வை, நானே உன்னை கூப்பிடுறேன். அப்பாடா, நல்ல வேலை நடக்காம போயிடுச்சு. என்னங்க, நில்லுங்க. ஆமா, நீங்க எதுக்குதான் இருக்கீங்கன்னே தெரியல. ஏண்டி, எதுக்கு திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம்? உங்க தங்கச்சி ராஜாவுக்கு பொண்ணு பாக்கறதுக்காக எங்கேயோ போயிருந்தாளாம். சரி, அவ பொண்ணு பார்க்க போறான்னு உனக்கு யாரு சொன்னது? எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? யாரோ சொன்னாங்க. அத பத்தி உங்களுக்கு என்ன? இன்னைக்கு சம்பந்தம் பேச போன இடத்துல அங்க பல கூத்து நடந்திருக்கு. இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவும் தெரியாம போயிடுச்சே. சரி, நடந்தது நடந்துருச்சு. நடக்க போறத நமக்கு சாதகமா முடிக்க பாருங்க. காலையில முதல் வேலையா உங்க தங்கச்சிய போய் பார்த்து ராஜாவுக்கு மகதிய கட்டி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு வாங்க. இப்போ அவங்க தப்பு பண்ணி ஏமாந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க போய் பேசுற விதத்துல பேசினா உங்க தங்கச்சி ஈஸியா மடங்கிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கு காலையிலேயே போய் மகத்திக்கு ராஜாவை கல்யாணம் பேசி முடிச்சிட்டு வரேன். அந்த மணிகண்டன் முந்தறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அஞ்சலி, ஏதாவது பேசுங்க. இல்லைன்னா மறுபடியும் யாராவது வந்து ஜாடையிலே பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கும் எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். என் அப்பா கிட்ட யாரோ நம்ம மீட் பண்றத பத்தி தப்பா சொல்லிருக்காங்க.
அதனாலதான் அவரும் நம்ம பாத்துக்க வேண்டாம்னு சொன்னாரு. அந்த யாரோ யாருன்னு கண்டுபிடிச்சு நல்ல பூஜை பண்ணிட்டு அமைச்சிருக்கேன். இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். யார சொல்ற? வேற யாரு? அந்த சூரி தான் அப்படி பண்ணான். நான் உங்க அம்மாவை கார்ல கூட்டு வந்து டிராப் பண்ணதுக்கு அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்பதான் அப்பாவுக்கு உன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாச்சு. ஆமா, நேத்து நான் போன்ல பேசுறப்போ உன் அம்மா தானே போன் எடுத்தாங்க. ஆமா சொன்னாங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு பழகுன வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த அஞ்சுவோட குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அஞ்சலி. உங்க வாய்ஸ் கேட்டுட்டும் அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. அது எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி தோணும்? கூடி சீக்கிரம் எங்க அம்மா கிட்ட உங்களை கூட்டு போறேன். அப்ப நீங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. நிச்சயமா கேக்குறேன். டைம் ஆயிட்டே இருக்கு, ஒரு ஆட்டோ கூட காணோம். 10 மணிக்குள்ள வந்துருன்னு மணி சார் சொல்லிருக்காரு. இப்பவே மணி 9:50 ஆயிடுச்சு. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னங்க, என் அடையாளம் தெரியலையா? உன்னை போய் என்னால மறக்க முடியுமா? நான் எம்ஆர்ஐ ஸ்கேனை ஆட்டோல மிஸ் பண்ணப்ப நீ தானே எடுத்து கொடுத்த. உங்க ஹஸ்பண்ட் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருமா. பரவாயில்லம்மா, நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கே. எப்படிங்க மறக்க முடியும்? புருஷனுக்காக அவ்வளோ பதறினவங்களாச்சே. உங்க முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, என்ன இங்க நிக்கிறீங்க? இன்னைக்கும் ஆட்டோல எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆட்டோ தான் மிஸ் பண்ணிட்டேம்மா. ஒரு ஆட்டோ கூட நிக்க மாட்டேங்குது. அவசரமா வேற போகணும். எனக்கு ஒரு வீட்ல நர்ஸ் வேலை கிடைச்சிருக்கு. டியூட்டிக்கு 10 மணிக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணணும். இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டோ இல்லைன்னா என்ன, ஏன் ஸ்கூட்டி இருக்குல்ல, இதுல போலாம் வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாம்மா, பாவம், உனக்கு எதுக்கு சிரமம்? போகலன்னா உங்களுக்கு தாங்க சிரமம். வாங்க வந்து உட்காருங்க. எங்க போகணும்? உத்தண்டி. போலாமா? நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கு ஐஸ்வர்யா. ராஜாவுக்கு எதுக்கு இப்ப வெளியில பொண்ணு பார்க்கணும்? எதுக்கு இப்படி ஏமாந்து வந்து நிக்கணும்? மாமா மட்டும் வரலனா மொத்தமா ஏமாந்து போய் நடுத்தருவுக்கே வந்திருப்போமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். வெளியில போய் பொண்ணு பாக்குற அளவுக்கு அப்படி என்னமா வந்துச்சு? வீட்லயே பொண்ணை வச்சுக்கிட்டு நீ வெளியில போய் தேடினா பாக்குறவங்க கேக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? என் பொண்ணு மகதிக்கு என்ன குறைச்சல்னு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அவளுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, பண்பு இல்லையா, எது இல்ல சொல்லுமா? அவளுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அவளும் ராஜாவை நினைச்சதானமா வாழ்ந்துட்டு இருக்கா. அண்ணே, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், விடுங்க. அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு இனி இன்னொரு பொண்ணு போய் பாப்ப. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீ இப்பவே ஒரு முடிவு பண்ணுமா. சொல்றத கேளுன்னு இப்ப எதுவும் பேச வேணாம். நான் பேசுற மனநிலையிலயும் இல்ல. இன்னொரு நாள் பேசிக்கலாம். முதல்ல நீங்க போய் நான் சொன்ன வேலையை முடிங்க. எவ்வளோ பெரிய வீடு. இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம இப்பதான் வாங்குவோமோ? போயிட்டு வாங்கண்ணே, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட மண்டே தான் சைன் வாங்க முடியும். அப்புறம் வேலையை ஆரம்பிக்க டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு ஆயிடும். போங்க, போய் ஆபீசரை பாத்துட்டு வாங்க. ஏங்கா, இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருந்தா பயமா இருக்காது? நிறைய வேலைக்காரங்களா இருப்பாங்கம்மா. சரிம்மா, தேங்க்ஸ்மா, நல்ல நேரத்துல ஹெல்ப் பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, போற வழி தானே. இப்படியே தள்ளி தள்ளி போடுமா. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா.
சரி ஓகே. ஆ அண்ணனை அனுப்பியிருக்கேன், என்னன்னு பார்த்து பேசுங்க. இவ எதுக்கு இங்க வந்தா? இது அந்த மணிகண்ட வேலையா தான் இருக்கும். வரட்டும், அவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன இங்க வர சொன்னாங்க. யார் வர சொன்னா? ஐஸ்வர்யா, நான் தான் தங்கச்சி வர சொன்னேன். யார் இவங்க? நினைச்சேன்டா உன் வேலையே தான் இருக்கும்னு. வீட்டுக்கு நர்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னல, அது இவங்க தான். அட பாவி, இவ வீட்டோட நர்ஸா? சரி, அவங்களுக்கு என்னென்ன வேலை, அவங்களுக்கு என்ன சம்பளம் எல்லாம் பேசிட்டு என்கிட்ட வந்து சரி சொல்லு. தங்கச்சி. ம். வா. அப்பா காஃபி குடிக்கிறீங்களா? வேண்டாம்மா. அம்மா உங்களுக்கு? வேண்டாமா, எனக்கும் வேண்டாம். சரி, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன். சுலோ, இனிமே இந்த வேலையெல்லாம் உனக்கு இல்ல. ஏன்னா இனிமே மருந்து மாத்திரை எல்லாம் இவங்க டிபார்ட்மெண்ட் தான். ஐஸ்வர்யா இவங்களை வீட்டு நர்ஸா அப்பாயிண்ட் பண்ணிருக்கா. அதனால எல்லாருக்கும் வேலைக்கு மருந்து கொடுக்கறது, ஊசி போடுறது, பிபி செக் பண்றது எல்லாத்தையுமே இவங்க பாத்துக்குவாங்க. அம்மா, இவர்தாம்மா பெரிய ஜமீனு. வணக்கங்க. உன் பேர் என்னம்மா? நளினி சார். இவங்க தான் என்னோட அத்தை. வணக்கம்மா. வணக்கம். இது என் பொண்டாட்டி, ஜமீன்தாரோட பொண்ணு. வணக்கம். ம். வெளிய பார்த்தல்ல, அவங்க தான் ஐஸ்வர்யா. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க தான் எஜமானி. நீ மெயினா பாத்துக்க வேண்டியது மாமாவையும் அத்தையும் தான். ம். மாமாவுக்கு என்னெல்லாம் மெடிசன் கொடுக்கணும்னு உனக்கு சுலோச்சனா சொல்லி கொடுத்துருவா. ம். ஐயோ, இவன் இங்க இருந்தா ஆபத்தாச்சு. இவளை நான் இங்க இருந்து எப்படி விரட்ட போறேன்னே தெரியலையே.